ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதான் என் ஆஃபீஸ். பேக்கில் இருக்குது, இது பார்க்கிங். சரி, இனி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்புறோம். என் ஒய்ஃபும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்களையும் எடுத்துகிட்டு கிளம்பணும். சரி, ஆன் தி வே நம்ம பார்க்கலாம் என்னெல்லாம் வருது என்னெல்லாம் இல்லை. ஆன் தி வேல பார்க்கலாம். நம்ம ஆஃபீஸ் கிளம்புறோம். இனி பஸ் போயிட்டுருக்கேன். இனி என் ஒய்ஃப் வந்து அங்கே வெயிட்டிங்கில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களும் ஒர்க்கிங் உமன் தான். ஸோ அவங்க வேறு ஃபேக்ட்ரி, வேறு கம்பெனி, நான் வந்து வேறு கம்பெனி. அப்படியே போயிட்டுருக்கோம். சரி, இனி அவங்கள ஜஸ்ட் இனி கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அவங்கள எடுக்கிறது. அப்படியே போயிட்டுருக்கோம். இதான் நம்ம எடுக்க போகிற ரூட்டு. இங்கெல்லாம் ரோடு வேலை நடக்குது, நல்லா பண்ணுறாங்க. சூப்பராக ஆர்சிசி ரோடெல்லாம் போட்டு நீட்டாக போடுறாங்க. சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கு விழுந்துருக்கு, தெரியுதா? ரோட்லேருந்து கீழே இறங்கிட்டாங்க. அது காலமே இருந்து இப்போ தான் அது க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, செல்ஃப் டிரைவிங் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் ரொம்ப காமிக்க முடியல. சரி, இனி அவங்க கொஞ்சம் டிரைவிங் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க வாங்க, இறங்கல். ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஏன் எப்படி? ஹாய். என்ன ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? கொஞ்சம். சரி, இனி வீட்டுக்கு கிளம்புறோம். மேடம் வந்தாச்சு, ஆஃபீஸ் மேடம். ஏதாவது சொல்லு. இல்லை, ஏதாவது சொல்லு. இனி வீட்டில் 2 பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க. போன உடனே ஒரு குஷி, சந்தோஷம் எல்லாம் பார்க்கலாம். நாங்கள் 2 பேரும் காலமே எத்தனை மணிக்கு கிளம்புவோம் ஆஃபீஸுக்கு? 9:30க்கு ஆஃபீஸுக்கு கிளம்பிடுவோம். நீ படி. மார்னிங் 9:30க்கு கிளம்பிடுவோம். 9:30க்கு ஆஃபீஸில் இருக்கணும். வீட்டில் இருந்து 8:40க்கெல்லாம் கிளம்பிடுவோம். எஸ். இப்போ நீ வீட்டில் போன உடனே 2 பேர் கேட்கறது தான், ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? ஏன்னா மார்னிங் டு ஈவினிங் 7 o'clock அவங்க வந்து தனியாகவே இருப்பாங்க. 7 hours. 8 hours. 8 hours, ஆமாம். இனி நம்ம ஆல்மோஸ்ட் வீடு எத்தியாச்சு. கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. நமக்கு எவ்வளோ ஆஃபீஸ்லேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? 40 minutes. 40 minutes. ஆஃபீஸ்லேருந்து வீடு எத்துறதுக்கு 14 minutes ஆகுது. சிலப்போ டிராஃபிக் இருந்ததுன்னா 1 hour ஆகிடும். இதான் நம்ம வீட்டுக்கு போகிற ரோடு. ஆல்மோஸ்ட் இனி ஒரு எவ்வளோ, ஒரு 500 மீட்டர் இருக்கும் நம்ம வீடு. வீட்டில் போனோன்னா நம்ம பிள்ளைங்க ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கலாம், இல்லையானோ? ஆனி, ஜோ, ஆன்வீட் அவங்க ரியாக்ஷன் பார்க்கலாம். எங்க ஒரு நாள் முடிஞ்சு, டியூஸ்டே ஜாப் முடிஞ்சாச்சு. இனி வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டுக்கு பக்கம் வந்தாச்சு. இனி வீட்டில் போனால் till 11 o'clock வரை ஃபுல் பிஸியாக இருப்போம். அதுவும் எப்படின்னு காமிக்கிறோம்.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பார்க்க போறது வந்து பிள்ளைங்க ரியாக்ஷன் தான். அதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாம் பின்ன பார்க்கலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்க்கலாம். இதான் எங்க வீடு. இதான் எங்க வீடு. ஆன்விட் மேல இருக்கான். இந்த 2 பேரும் கீழே வர ஆரம்பிச்சாச்சு. எக்ஸைட்மெண்ட் பாத்துங்க. டோர் லாக் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆக்சுவலா எப்பயுமே டோர் உள்ள லாக் பண்ணிருப்பாங்க. ஓ அடிபட்டுன்னு நினைக்கிறேன். மூட் அவுட் ஆயிடுச்சு. ரெண்டு இவங்களும் இன்னி ஒரு ஆளு கூட வெயிட்டிங்ல இருப்பாங்க. ஹாய். என்ன நீ வெயிட்டிங் முடிஞ்சா? எஸ் முடிஞ்சு. பாத்தீங்களா, இனி ஒரு ஆள் கூட வெயிட்டிங்ல இருப்பாங்க. அது உள்ள போனதுக்கு அப்புறம் தெரியும் உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட். என் செல்லம் நான் பாத்துங்க, எங்களோட செல்லம் 2 பேர்த்துக்கும். அனிஜோ ஆன்விட்ஜோ. சரி சரி மேடம் இறங்குங்க. மம்மி வந்தாச்சு. இனி மம்மி வந்தாச்சு. அப்ப நாங்க விளையாடுவோம். அண்ணாத அப்படி. சூசி என்ன இருக்கு எங்க டாக் சூசி. Where is the key? Here in the door. Where? Give the key to me. பாத்துங்க, கீழே நாங்க லாக் பண்ணி எவ்வளவு பத்திரமா இருக்காங்கன்னு. பாத்தீங்கன்னா வண்டி எல்லாம் பார்க் பண்ணியாச்சு. ஹாய். ஹலோ गाइस. ஹலோ. இனி ஒரு ஆள் கூட வெயிட்டிங்ல இருப்பாங்க. நான் சொல்லியாச்சு. காமிச்சு தரேன். ஏய் சுசி, ஹே ஹே. பாத்தீங்களா சுஜி சுஜி சுஜி. குட் கேர்ள் குட் கேர்ள் குட் கேர்ள். இவங்க தான் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. வந்து வீட்டில் வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலை சூசியை வாஷ்ரூம் கூட்டிட்டு போகிறது. அது வந்து வாஷ்ரூம் கூட்டிட்டு போகணும். வாங்க சூசி வாங்க. இவங்களுக்கு வந்து பிளேயிங் டைம் இல்லை, எங்கே விளையாட போகிறீங்க? இங்க தான் விளையாடுவோம். ஹாய். இதுக்கு வந்து இப்படியே வெளியே சுற்றிட்டே இருக்கணும். ஆஃபீஸில் என் வீட்டில் வந்துட்டோம். இருந்தாலும் இப்பயும் வேலை தான் நடக்கு. அடுத்து வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா காலமே தொட்டு ஈவினிங் வரை கேஜுக்குள்ளே இருக்கும். இப்போ வழியில் வந்ததுண்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஆனா என்ன கண்டா மட்டும் பயப்படுவா. என்ன அங்க நான் டிராமா குயின்னா அது இவங்க தான். நான் பக்கத்துல போனாலே அங்க 2 ஸ்டெப் கூடுதல் போவாங்க. இன்னைக்கு என்னமோ வாலாட்டி ஆட்டி இருக்காங்க. சுசி சுசி நடக்க தெரியாதுன்னு அதுக்கு ஆக்சுவலா 2 இயர்ஸ் ஆச்சு. ஆனா இன்னும் நடக்க தெரியாது. இப்படிதான் நடப்போம் நாங்க. பாய் பாய். மீட் யூ லேட்டர். பாய்.